ஓகே ஃபைன். இந்த நேற்று என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? எல்லாம் பிடிச்சிருந்ததா உங்களுக்கு? ஓகே, நேற்று என்ன டே நம்ம பார்த்தோம்? வெல்கம் டே. இன்றைக்கி நமக்கு என்ன டே? ஆமாம், நீங்களாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்திருப்பீங்க. ஸோ இந்த செகண்ட் டேவையும் நம்ம ஜெபம் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கண்ணை மூடி ஜெபிக்கலாமா? ஓகே, வெரி குட். அழகாக முட்டி போட்டு கண்ணை மூடிருக்கீங்க. ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த 2வது நாள் VBSஐ உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த நாள் முழுவதுமாய் தேவ ஆண்டவரை பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து இந்த பிள்ளைங்க ஆண்டவரே உம்முடைய பாதையிலே சரியாய் வந்து ஆண்டவரே பரலோக ராஜ்யத்திற்குரிய இந்த பெரிய பாதையை தெரிந்து கொண்டு ஆண்டவரே இதன் வழியாக நடந்து வர்றதுக்கு இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாளுக்கு கூட ஆண்டவரே இந்த நேற்றைய தினத்தில் இடுக்கமான பாதை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த நாளில் எப்படிப்பட்ட பாதையில் அவங்க நடக்கணும், அதில் எப்படி நடக்கணும்னு சொல்லி ஆண்டவரே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் தடைகளை மாற்றி கர்த்தர் கொண்டு வரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. பாதை இது ரைட்டான பாதை, பரலோகம் குட்டி சென்றிடும் பாதை, பரிசுத்த வான்கள் நடந்திட்ட பாதை, நாமும் அதிலே நடப்போம் வாங்க. பாதை இது ரைட்டான பாதை, பரலோகம் குட்டி சென்றிடும் பாதை, பரிசுத்த வான்கள் நடந்திட்ட பாதை, நாமும் அதிலே நடப்போம் வாங்க. பாதை அவரே ரைட் பாதை, ஃபாலோ பண்ணிடலாம், பரலோகம் சென்றிடலாம். இயேசுவே அந்த பாதை அவரே ரைட் பாதை, ஃபாலோ பண்ணிடலாம், பரலோகம் சென்றிடலாம். பாதை இது இடுக்கமான பாதை, நித்திய ஜீவன் தந்திடும் பாதை, இருள நீக்கிடும் வெளிச்சத்தின் பாதை, நாமும் அதிலே நடப்போம் வாங்க. பாதை இது இடுக்கமான பாதை, நித்திய ஜீவன் தந்திடும் பாதை, இருள நீக்கிடும் வெளிச்சத்தின் பாதை, நாமும் அதிலே நடப்போம் வாங்க. அந்த பாதை அவரே ரைட் பாதை, ஃபாலோ பண்ணிடலாம், பரலோகம் சென்றிடலாம். இயேசுவே அந்த பாதை அவரே ரைட் பாதை, ஃபாலோ பண்ணிடலாம், பரலோகம் சென்றிடலாம். பாதை இது ரைட்டான பாதை, பரலோகம் குட்டி சென்றிடும் பாதை, பரிசுத்த வான்கள் நடந்திட்ட பாதை, நாமும் அதிலே நடப்போம் வாங்க. பாதை இது ரைட்டான பாதை, பரலோகம் குட்டி சென்றிடும் பாதை, பரிசுத்த வான்கள் நடந்திட்ட பாதை, நாமும் அதிலே நடப்போம் வாங்க. ஹைவேல போகும்போது பிரேக் அடித்து பார்க்கணும், இந்த வழியா அந்த வழியை யோசித்து பார்க்கணும். ஹைவேல பிரேக் அடித்தா செத்து போயிடுவேடா. இருந்தாலும் பிரேக் அடிக்காமல் எங்கே வழியாக போகணும்னு பார்த்து போகணும்டா, இல்லைனா தப்பான வழிக்குள்ள போயிடுவோம். ஆமாம், அது கரெக்டு. இப்போ எனக்கு டீ குடிக்கிற மாதிரி இருக்குது. ஊட்டி வரைக்கும் போய் டீ குடிச்சிட்டு வருவோமா? எதுக்குடா நீ ஊட்டி வரைக்கும் போயிட்டு வர டீ குடிக்கிறதுக்கு? அதுக்கு இங்கேருந்து டீ கடைக்கே குடிச்சிட்டு வந்துடலாம்டா. ஆமாண்டா, அவனுக்கு மூளையில் கிட்னி அதிகம்டா. டே, ஆனாலும் அங்கே போய் குடிக்கிறது தான் கெத்து. போகலாம். ஏய்
ஹெல்மெட் போட்டுக்கோடா. அங்கே ஆமாண்டா, ஹெல்மெட் போட்டு வாடா. இருப்பாங்க. எதுக்குடா ஹெல்மெட் போடணும்? என் ஹேர் ஸ்டைலாக கலைஞ்சிரும்டா. அப்புறம் என் பொண்ணுங்களே இப்போ அழகாக பார்ப்பாங்க. ரூல்ஸை ஃபாலோ பண்ண தெரியாது. ஸோ இது சரி வா போவோம். சிக்னல் போட்டாங்க பாரு, நில்லு. சிக்னலை மதிக்க போறா. நீங்கள் தான்டா அப்படி இருப்பீங்க. நான்லாம் மதிக்க மாட்டேன்டா. எதுக்குடா டிராஃபிக் ரூல்ஸ் இது பண்ணி? டே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறா. டே யாரா இவன்? என்ன எப்படி இருக்கான் நிற்போம். அவன் எப்படியே போட்டு வா போ. சத்தம் என்ன சத்தம்? டேய் பாரு, அப்பவே சொன்னோமா இல்லையா? ரூல்ஸை மதிக்க சொன்னா கேட்டியா? ரூல்ஸை பார்த்து போகணும். வா இப்போ பாரு, ஹாஸ்பிட்டலில் உனக்கு டாக்டர் ஃபீஸ் போட்டுருவாங்க. டேபிள் வேணும். ஸோ நேற்று நம்ம பார்த்தது வந்து இடுக்கமான பாதை. இங்கே கவனிக்கணும், இடுக்கமான பாதையா? ஸோ நம்ம 2 பாதை இருக்குது நமக்கு. அதில் ஒன்று இடுக்கமான பாதை, இன்னொன்று என்ன பாதை? அகலமான பாதை. ஆனால் அகலமான பாதையில் போனீங்கன்னா எங்கே போவீங்க? ஹெவனுக்கு போக முடியாது. தம்பி இங்கே பார்க்கணும், இங்கே கவனிக்கணும். உட்காருங்க. சரி, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இடுக்கமான பாதைன்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டோம். சரியா? செலக்ட் பண்ணி இடுக்கமான பாதையில் போயிட்டுருக்கோம். எப்படி போகணும்? ஆண்டி சொன்ன மாதிரி நம்மளுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. டிராஃபிக்கில் ரூல்ஸ் இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் சில ரூல்ஸ் இருக்குது. அதுபடி தான் நம்ம போகணும். சரியா? சரி, இது என்ன? இந்த 3 கலர்ஸ் பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? டிராஃபிக் சிக்னலில் வர 3 கலர் லைட்டு. என்னென்ன கலர் சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, இப்போ ரெட் கலரை பார்த்தா என்ன பண்ணுவீங்க? டிராஃபிக்கில் ஸ்டாப் ஆயிடுவீங்க, நின்றுவீங்க இல்லையா? எல்லோவை பார்த்தா என்ன பண்ணுவீங்க? வெயிட் பண்ணுவீங்க, ரெடியாக இருப்பீங்க போகிறதுக்கு. அப்படி தானே? க்ரீன் வந்தால் என்ன பண்ணுவீங்க? சல்லுன்னு போகலாம் இல்லையா? இதுதான் டிராஃபிக்கில் இருக்கிற ரூல்ஸ் இல்லையா? இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் சில ரூல்ஸ் இருக்குது இல்லையா? என்னென்ன ரூல்ஸ் இருக்குது? என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, என்னென்ன செய்யறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம லைஃபுக்கும் நிறைய ரூல்ஸ் இருக்குது. சரியா? ஸோ ஃபஸ்ட் இந்த பால்ஸ் வச்சு ஆண்டி ஒன்று செய்கிறேன் பாருங்கள். இங்கே தான் கவனிக்கணும். சரி, ஃபஸ்ட்டு என்ன கலர் இருக்குது? கீழே 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 க்ரீன். சொன்ன க்ரீன் போடுறேன். சரியா? க்ரீன் போட்டேன். அடுத்து என்ன கலர் இருக்குது? ஸோ எல்லோவும் போடுறேன் ஆண்டி. போட்டாச்சு. அடுத்து என்ன கலர்? ரெட்டு போட்டாச்சு. இப்போ பார்க்கலாமா? இதே மாதிரி தானே போட்டேன் ஆண்டி. இதே மாதிரி வருதான்னு பார்க்கலாமா? சுச்சோ மாறி இருக்குது. எப்படி? நம்ம என்ன போட்டோம்? ஃபஸ்ட்டு கீழே க்ரீனு, எல்லோ, அப்புறம் ரெட்டு போட்டோம் இல்லையா? ஆனால் இப்படி இருக்குது. இது ஏன் இப்படி இருக்குது? மாற்றி போடல. இப்போது சொல்கிறத கேட்கணும், எல்லோரும் கவனமாக கேட்கணும். சரி, இப்போ எல்லோ பால், க்ரீன் பால், ரெட் பால் என்னென்னு ஆண்டி சொல்கிறேன். சரியா? க்ரீன் பால் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும். இது நம்ம சொன்ன ரூல்ஸு. இது ஒவ்வொரு நாளும் நம்ம வேதம் வாசித்து ஜெபம் பண்ணுறவங்களாக நம்ம இருக்கணும் இல்லையா? அதுதான் ரூல் நம்பர் 1. அப்படி இருந்தோன்னா இந்த எல்லோ என்னன்னா நம்மளை என்ன பண்ணும்? பைபிள் நீங்கள் வாசிக்க உங்களுக்கு என்ன அது கற்றுக் கொடுக்கும்? நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் இல்லையா? எப்படி நம்ம வாழணும், என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, இது எல்லாமே என்ன உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்? பைபிள் இருக்கிற வசனங்கள் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஸோ வேதம் வாசிக்கணும், பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். அது உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கும்? நீங்கள் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறது, எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உங்களுக்கு பைபிள் கற்றுக் கொடுக்கும். என்னென்ன ரூல்ஸ்னு ஆண்டி சொல்கிறேன். கற்றுக் கொடுக்குமா? அப்படி இருந்தால் இந்த ரெட் பால் என்ன? இதுதான் ஜீசஸ். ஓகே, இது ரெண்டும் நீங்கள் ஒழுங்காக பண்ணினீங்கன்னா ஜீசஸ் உங்கள் லைஃப்பில் வந்துடுவார்.
ஓகேவா? என்ன வந்துடும்? யார் வந்துடுவார் உங்கள் லைஃப்பில்? ஜீசஸ் வந்துடுவார். அதாவது ஒழுங்காக பைபிள் படிக்கணும், ஒழுங்காக ப்ரேயர் பண்ணணும். பண்ணினீங்கன்னா என்ன ஆகும்? இல்லை, பண்ணினீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து பரிசுத்தமாகும். சரியா? நீங்கள் நல்ல பிள்ளைகளாக வருவீங்க, பொய் சொல்ல மாட்டீங்க, கோவப்பட மாட்டீங்க, வேண்டாத காரியங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்க. அதுதான் எல்லோ பால். சரியா? நல்லா வேத வாசிக்கணும், நல்லா ஜெபம் பண்ணால் நீங்கள் குட் கேர்ளாக குட் பாயாக மாறிடுவீங்க. அப்போ தான் ரெட் கலராக ஜீசஸ் உங்கள் லைஃபுக்கு வருவார். ஓகேவா? இப்போ பார்க்கலாமா? மறுபடியும் சரியாக வருதான்னு பார்க்கலாமா? ஓகே, சரியா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஒழுங்காக வேதம் வாசிக்கலை, ஒழுங்காக ஜெபம் பண்ணலை அப்படின்னா ஆண்டவருக்கு உங்கள் மேலே பிரியம் இருக்குமா? பிரியம் இருக்காது இல்லையா? அதே போல் நான் சொன்னது போல் நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன் சொன்னேன் இல்லையா? அதெல்லாம் என்னென்ன? பொய் சொல்லக்கூடாது, மற்றவங்ககிட்ட சண்டை போடக்கூடாது, அப்பா அம்மா சொல்கிற பேச்சை நம்ம கேட்கணும், அப்பா அம்மாட்ட எதிர்த்து பேசக்கூடாது. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பொருள் வச்சுருக்காங்க அப்படின்னா அதை பார்த்து பொறாமப்படக்கூடாது. ஓவர் ஆசைப்பட்டு எங்கள் அப்பா அம்மாட்டையும் போய் எனக்கும் அந்த மாதிரி வேணும் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நம்ம அப்பா அம்மாட்ட நம்ம ஆசைப்பட்டு கேட்கலாம், ஆனால் அவங்க எப்போ வாங்கி தருவாங்களோ அது வரைக்கும் பொறுமையாக நம்மளும் காத்திருக்கணும். சரியா? சரி, இப்போது நான் சொன்னது போல் இதெல்லாம் பண்ணினாதான் யார் உங்கள் கூட வருவா? ஜீசஸ் உங்கள் லைஃப்பில் இருப்பார். இல்லைன்னா அவர் ஓகே இவங்க வேதம் வாசிக்கிறாங்க, ப்ரேயர் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க லைஃப்பில் பரிசுத்தமாக இல்லை, அவங்களுடைய வேதம் சொல்கிற நல்ல ரூல்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோவே பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ஜீசஸ் உங்கள் லைஃப்பை விட்டு விலகி போயிடுவார். புரியுதா? அப்போ என்ன பண்ணணும்? நம்மெல்லாம் வேதம் வாசித்தா மட்டும் பத்தாது, தினம் ப்ரே பண்ணால் மட்டும் பத்தாது, வேதத்தில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயம் படி நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்து காமிக்கணும். மறுபடியும் கவனிங்க. ஓகே, மறுபடியும் ஆண்டி போடுறேன் பாருங்கள். க்ரீன் எல்லோ போட்டாச்சு. இப்போது மறுபடியும் போடுறேன் பாருங்கள். மறுபடியும் ஆண்டி க்ரீன் போடுறேன், அப்புறம் எல்லோவும் போடுறேன், ரெட்டும் போடுறேன். ரெட்டு தான் யார்? ஜீசஸ் போடுறேன்னா. இப்போ என்ன ஆச்சு? நான் என்ன சொன்னேன்? நீங்கள் வேதம் வாசித்து பைபிள் படித்து பரிசுத்தமாக வாழ்ந்தா, எல்லோ வந்து பரிசுத்தமாக வாழ்கிறது, வாழ்ந்தால் எது மேலே இருக்கணும்? ஜீசஸ் தான் மேலே இருக்கணும். ஓகேவா? கரெக்டாக ஜீசஸ் ரெட்டு தான், ஜீசஸ் தான் மேலே இருக்கான்னு பார்க்கலாமா? பார்க்கலாமா? சுஷோ இல்லையே, என்ன பண்ணுறது? ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? இப்போ என்ன அர்த்தம்? இப்படி இருக்கிறனால நீங்கள் வந்து வேதம் வாசிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், ஆனால் பரிசுத்தமாக வாழலைனாலும் ஜீசஸ் கீழே போயிடுவார். புரியுதா? அவர் மேலே வரணுன்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த க்ரீனும் எல்லோவும் கரெக்டாக பண்ணணும். என்ன க்ரீன் அண்ட் எல்லோ? வேதம் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது. அது மட்டும் இல்லை, பைபிளில் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயங்கள் படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா மட்டும்தான் என்ன ஆகும்? ஜீசஸ் உங்கள் பக்கத்தில் வருவார். அப்போ தான் அந்த ரெட்டு வந்து மேலே வரும். ரெட்டு பால் தான் யார்? ஜீசஸ். அப்போ தான் அவர் மேலே வருவார். புரியுதா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சரி, இப்போ என்ன பண்ணுறீங்க? இப்போ ஒழுங்காக நீங்கள் வேதம் வாசிக்கல, ஒழுங்காக நீங்கள் பரிசுத்தமாக இல்லை, அப்போ என்ன ஆச்சு? ஜீசஸ் உங்களை விட்டு போயிடுவார். பிடிச்சிக்கோ, ஜீசஸ் உங்களை விட்டு போயிடுவார். அப்போ என்ன பண்ணணும்? ஜீசஸ் மறுபடியும் உங்கள் லைஃப்குள்ளே வரணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு பால் தான். என்ன பண்ணணும்? வேதம் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், அப்புறம் பரிசுத்தமாக வாழணும். பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரு நாள் சண்டை போடக்கூடாது, தப்பான காரியங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தால் என்ன நடக்கும்? இங்கே பார்க்கணும் எல்லோரும். அப்போ வந்து ஜீசஸ் வந்துடுவார் மேலே. சரியா? இது ரெண்டும் கரெக்டாக இருந்தால் ஜீசஸ் மேலே வந்துடுவார், உங்கள் லைஃப்பில் வந்துடுவார், உங்களை விட்டு போகவே மாட்டார். புரியுதா? சரி, இப்போது இந்த மாதிரி வாழ்ந்த ஒரு அண்ணாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இது
அவ்வளோதான் பால்ஸ் முடிஞ்சது. இப்போ இந்த மாதிரி நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி ரூல்ஸ் படி வாழ்ந்த ஒரு அண்ணாவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பைபிளில் எழுதியிருக்கிற ஒரு அண்ணா, அவங்க பேர் ஸ்தேவான். சொல்லுங்கள், ஸ்தேவான். ஸ்தேவான் யாருன்னா, இப்போ ஜீசஸ் வந்தார் இல்லையா, ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தார் இல்லையா, வந்து என்ன பண்ணார், நமக்காக அவர் ரத்தம் சிந்தி நமக்காக மரிச்சார் இல்லையா. ஸோ அதை பற்றி நிறைய அவரோட சீஷர்கள், அவரை ஃபாலோ பண்ணுற நிறைய சீஷர்கள் இருந்தாங்க. சரியா, அதுக்கு அந்த சீஷர்களுக்கு பின்னாடி வந்த ஒருத்தர் தான் ஸ்தேவான். யார்? ஸ்தேவான். இவர் வந்து நம்ம சொல்கிற இன்றைக்கி நம்ம படிக்கிற தலைப்பு போல வேதத்தை ரொம்ப நேசித்தவர். அதே போல் இயேசுவை ரொம்ப விசுவாசித்தவர். இயேசு நமக்காக பாடுபட்டு நம்ம பாவங்களுக்காக இந்த பூமியில் மரித்தார் அப்படின்னு ரொம்ப விசுவாசித்தவர் தான் யார்? ஸ்தேவான். அப்படி தான் ஒரு நல்ல சீஷராக அவர் இருந்தார். சரியா, இப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணாருன்னா, அவருக்கு இயேசுவை ரொம்ப பிடிக்கும். ஸ்தேவானுக்கு இயேசுவை ரொம்ப பிடிக்கும். இயேசுப்பா இந்த பூமியில் இருக்கும்போது நிறைய அதிசயங்கள் செஞ்சார். தெரியுமா? நிறைய அதிசயங்கள் செஞ்சார். என்னென்னலாம் செஞ்சார்? கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு தெரிய வச்சார். அப்புறம் நடக்க முடியாதவங்கள நடக்க வச்சார். குஷ்டரோகிகளெல்லாம் சரி பண்ணினார். இன்னும் மரித்தவங்களை, செத்து போனவங்களே கூட உயிரோட கொண்டு வந்தார். இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் செஞ்சுருக்கார் ஏசப்பா. ஸோ என்னாச்சு, ஸ்தேவானும் வந்து ஏசப்பாவை ஃபாலோ பண்ணுறனால அவர்கிட்டையும் ஏசப்பா வந்து அவர் கூட இருந்தனால, இப்போ நான் சொன்னது போல் ஏசப்பா வந்து யார் கூட இருந்தார்? ஸ்தேவான் கூட இருந்தார். அதனால தான் ஸ்தேவானும் நிறைய அற்புதங்களை செஞ்சாராமா. ஏசப்பா போலவே ஸ்தேவானும் இந்த பூமியில் இருக்கும்போது நிறைய அற்புதங்கள் செஞ்சுருக்காரு. நிறைய பேரை சுகப்படுத்தியிருக்காரு. அதே போல் கால் வராதவங்களுக்கு நடக்க வச்சுருக்காரு, கண்ணு தெரியாதவங்கள பார்க்க வச்சுருக்காரு. இந்த மாதிரி நிறைய அற்புதங்களை ஸ்தேவானும் பண்ணாராமா. சரியா, அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாராமா. நிறைய அற்புதங்களை செஞ்சு ரொம்ப ஏசப்பா எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல சீஷராக இருந்திருக்கார். யார்? ஸ்தேவான். ரொம்ப நல்ல சீஷனாக இருந்தங்காட்டி எல்லாருக்கும் பொறாமை வந்துருச்சோம் அந்த ஸ்தேவானை பார்த்து. என்னடா இது, இவர் மட்டும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு போயிட்டுருக்காரு அப்படின்ட்டு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பொறாமை வந்துருச்சோம் ஸ்தேவான் மேலே. பாரு, அவங்களெல்லாம் மற்ற சீஷர் மற்றவங்கெல்லாம் அவரை பற்றி அப்படியே பேசுகிறாங்க. என்ன இவன் மட்டும் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கான், நாங்களாம் ஒன்றும் செய்ய மாட்டோமா, இவன் ஒருத்தர் தான் பெரிய சீஷனா அப்படிங்கிற மாதிரி ஸ்தேவானுக்கு அகெயின்ஸ்டாக அவங்க கூட இருக்கிறவங்களாம் பொறாமையில் அவரை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இவனை எதாவது பண்ணணும், இப்படியே விட்டால் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவான் அப்படின்னு நினச்சி பேசினாங்களாமா. அப்படி சொல்லிவிட்டு அவங்ககிட்ட போய் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. என்ன நீ மட்டும் இப்படி பண்ணுற, நீ சொல்கிறது ஒன்று. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் ஸ்தேவான். ஆண்டவர் இப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும், கொஞ்சம் கூட அப்படி இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இயேசு சொன்ன எல்லா இதையும் நம்ம பார்த்துள்ள எல்லா ரூல்ஸையும் அப்படியே பின்பற்றினார் ஸ்தேவான். இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, என்ன நீ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க அப்படின்னு அவர்கிட்ட எல்லாம் போய் சண்டை போட்டாங்களாமா கூட இருக்கிறவங்கெல்லாம். சரியா, அப்படி இருக்கும்போது என்னாச்சு, அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு குழு இருக்கும். அந்த குழுவில் வந்து அவரை கூட்டிகிட்டு போய், இல்லை இவன் வந்து ஆண்டவருக்கு அகெயின்ஸ்டாகவே நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பொய்யா குற்றச்சாட்டு பண்ணி ஸ்தேவானை என்ன பண்ணிட்டாங்க, கல்லெறிஞ்சு கொன்னுட்டாங்க. என்ன பண்ணாங்க? கல்லெறிஞ்சு கொன்னுட்டாங்க. அந்த காலத்தில் அப்படி தான் தண்டனை கொடுப்பாங்க. ஒரு செய்கிறது தப்புனா கல்லெறிஞ்சு அவனை கொன்றுவாங்க. அந்த மாதிரி தான் ஸ்தேவானையும் எல்லாருமா சேர்ந்து கல்லெறிஞ்சு கொன்னுட்டாங்க. அப்புறம் என்னாச்சு, அவர் அப்படியே ரத்தம் சிந்தி ஏசப்பா மாதிரியே அவரும் வானத்தை பார்த்து, பிதாவே நான் உங்ககிட்ட வரேன்னு சொல்லி அவரும் வானத்துக்கு போனாராமா. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, நேற்று நம்ம என்ன பார்த்தோம், இடுக்கமான பாதை. அந்த இடுக்கமான பாதையை தான் ஸ்தேவான் அங்கிளும் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா. கஷ்டமான பாதை தான், ஆனால் போனால் எங்கே போகலாம்? பரலோகம் போகலாம். அந்த கஷ்டமான பாதையை கூட ஸ்தேவான் சூஸ் பண்ணார். அது போல் தான் நம்மளும் என்ன பண்ணணும், கஷ்டம்தான், ஆனாலும் நம்ம வந்து இடுக்கமான பாதையை தான் சூஸ் பண்ணணும். ஆனால் இடுக்கமான பாதையில் சும்மா போக முடியாது இல்லையா. ரூல்ஸ் இருக்குது, ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதுபடி தான் நம்ம போகணும். இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே போல் தான் ரெட்டு போட்டால் நிற்கணும், எல்லோ என்ன, ரெட் க்ரீன் என்ன, எல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம அந்த இடுக்கமான பாதையில் நம்ம போகணும். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம், நீதியின் பாதை. சரியான பாதையில் நம்ம போனோன்னா தான் நம்ம எங்கே போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். சரி, இப்போது ஆண்டி சொன்னது போல் அந்த க்ரீன் அண்ட் எல்லோ பாலுக்கு வரேன். சரி, என்னென்னலாம் நீங்கள் பண்ணணும், ஜெபம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ல. எல்லோரும் எப்பப்பெல்லாம் ஜெபம் பண்ணுவீங்க? எல்லாம் ஜெபம் பண்ணுவீங்களா? ஜெபம் பண்ணுறவங்களா கை தூக்குங்க.
குட் குட். ஓகே, எப்போல்லாம் ஜெபம் பண்ணுவீங்க? இல்லை காலையில், அப்புறம் 3 தடவை பண்ணுவீங்க. வெரி குட். சரி. ஸோ எப்பப்பெல்லாம் ஜெபம் பண்ணலாம்? ஓகே, கவனிங்க. எப்பப்பெல்லாம் ஜெபம் பண்ணலாம்? எப்பப்பெல்லாம் பண்ணலாம்? எல்லா நேரமும் பண்ணலாம். ஆண்டவர் வந்து நீங்கள் எப்போ பேசுனீங்கனாலும் உங்களை கேட்குற நல்ல ஆண்டவர் தான். அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம். இதை நான் காலையில், மத்தியானம், நைட்டு 3 வேளை சாப்பாடு மாதிரி கிடையாது. எந்த நேரம் வேணால் உங்களுக்கு வேணுங்கிறப்பெல்லாம் உங்களுக்கு என்ன தேவையோ என்ன இல்லையோ நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஓகேவா? அது நம்மளுடைய கடமை, இல்லை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற உரிமையும் கூட. எப்போ வேணால் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலாம். அதே போல் வேதம் வாசிக்கிறது. யாரெல்லாம் பைபிள் தினமும் படிப்பீங்க? வெரி குட். தினம் படிப்பீங்களா? நிஜமாலும் வெரி குட். மற்றவங்கெல்லாம் சரி, ஓகே, கை கீழே போடுங்க. ஸோ வேதமும் நம்ம தினமும் வாசிக்கணும். சரி, எதுக்காக நம்ம வேதம் வாசிக்கணும்? என்ன அங்கே எழுதியிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ நம்ம ஜெபம் எதுக்கு பண்ணுறோம்? நமக்கு என்ன வேணுமோ அதை ஆண்டவர்கிட்ட சொல்கிறதுக்கு நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவர் உங்கள்கிட்ட எப்படி பேசுவார்? பைபிள் இருக்கிற வசனம் மூலமாக தான் பேசுவார். அப்போ தான் உனக்கு தெரியும் எது ரைட்டு, எது தப்பு, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுன்னு. ஸோ நம்ம ஜெபம் பண்ணி நமக்கு என்ன வேணுமோ அதை ஆண்டவர்கிட்ட சொல்லணும். வேதம் வாசித்து ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறாருன்னு நம்ம கற்றுக்கொள்ளணும். வேதத்துலேருந்து கற்றுக்கொள்ளணும். இப்போ நான் சொன்ன மாதிரி அப்போ என்ன ஆகுது? 2 பண்ணிங்கன்னா நீங்கள் அடுத்தது என்ன ஸ்டெப்பு? நீங்கள் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. முயற்சி பண்ணால் பத்தாது, தினமும் இன்றைக்கி ஆண்டவரே நான் நல்ல பிள்ளையாக நடந்துக்கணும், நல்ல பாயாக, நல்ல கேர்ளாக நடந்துக்கணும்னு ஜெபம் பண்ணணும். அதே போல் நைட் ஆனோன்னு இன்றைக்கி நான் என்னென்ன தவறுகள் செஞ்சேன், என் பரிசுத்த வாழ்க்கைக்கு நான் என்னென்ன தப்பாக நான் நடந்துக்கிட்டேன் அப்படின்னு யோசித்து அதுக்காகவும், ஒரு வேளை ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்காகவும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே இப்படிலாம் நான் தப்பாக நடந்துக்கிட்டேன், என்னோடய பரிசுத்த வாழ்க்கையிலேருந்து நான் விலகி போயிட்டேன், எனக்கு நீங்கள் கிருபை தாங்க, நான் பரிசுத்தமாக வாழணும். அப்போ தான் எங்கே போவீங்க? பரலோகத்துக்கு போக முடியும். ஓகே, அடுத்த ஸ்டெப் அப்போ தான் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும். ஸோ தினம் வேதம் வாசிக்கணும், தினம் ஜெபம் பண்ணணும், தினம் பரிசுத்தமாக ரூல்ஸ் படி, வேதத்தில் இருக்க ரூல்ஸ் படி வாழ்கிறோமா அப்படின்னு உங்களை நீங்களே செக் பண்ணிக்கணும். சரியா? அப்போ தான் நம்ம எங்கே போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். இடுக்கமான வாசல். இன்றைக்கி என்ன பார்த்தோம்? இன்றைக்கி என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதான் நம்ம எங்கே போக முடியும்? பரலோகம் போக முடியும். எல்லாருக்கும் பரலோகத்துக்கு போகணுன்னு ஆசை இருக்கா? இங்கே கவனிங்க, யாருக்கெல்லாம் பரலோகத்துக்கு போகணுன்னு ஆசை இருக்குது? கை தூக்குங்க. சரி, அப்போ என்னென்ன பண்ணணும்? ஆண்டி என்னென்ன பண்ணணுன்னு சொல்லியிருக்கேன். கீழே போடுங்க. என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்? ஃபஸ்ட்டு நேற்று என்ன சொல்லி கொடுத்தாங்க? நேரோ சின்ன பாதை தான், பட் அதை நம்ம செலக்ட் பண்ணணும். அது பெரிய பாதை, போகிற பாதையை நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. நேரோவான பாதை கஷ்டமாக இருந்தாலும் அதை தான் செலக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இன்றைக்கி என்ன பண்ணோம்? போகிறோம், அதில் ஆனால் என்ன பண்ணுறோம்? ரூல்ஸ் படி போகணும். சரியா? இந்த 2 விஷயம் கற்றுருக்கோம். இன்னும் மீதி இருக்கிற நாட்களில் மீதி எப்படியெல்லாம் நம்ம கடைசியாக ஹெவனை போய் ரீச் பண்ணுவோன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கேட்டது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸ்தேவானை பற்றி புரிஞ்சுதா? ஸ்தேவான் எப்படி இருந்தார்? ஒரு நல்ல சீஷனாக இருந்தார். ஏசப்பாவை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன், சொல்கிற எல்லா ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணுற ஒரு நல்ல சீஷனாக இருந்தார். ஆனால் அவரும் அந்த இடுக்கமான பாதையில் போய் அவர் இறந்தாலும் அவர் என்ன பண்ணார்? நேராக பரலோகத்துக்கு தான் போனார். இந்த கதையில் என்ன சொன்னேன்ல, வானம் திறந்திருக்கு, நேராக பரலோகத்துக்கு தான் அவர் போனார். நம்ம அதை தானே படிச்சுட்ருக்கோம். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்னென்ன பண்ணினாலும் நம்மளோட அல்டிமேட்டாக நம்ம எங்கே போகணும்? பரலோகத்துக்கு போகணும். ஸோ நம்மளும் ஸ்தேவானை போல் பைபிளில் இருக்கிற மாதிரி எல்லா நல்ல விஷயங்களையும் செய்கிறவர்களாக நம்ம இருக்கோம். அப்போ தான் நம்ம பரலோகம் போக முடியும். புரிஞ்சுதா? ஓகே, சரி, எல்லோரும் முட்டிங்கால் போடுங்க பார்க்கலாம், ஜெபிக்கலாம். ஓகே, ஜெபிக்கலாமா? சத்தம் போடக்கூடாது. ஓகே, கண்ணை முடிக்குங்க, கண்ணை மூடுங்க, முட்டிங்கால் போட்டு கண்ணை மூடுங்க, பேசக்கூடாது. ஓகே,
பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த காலை வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகள் எல்லாம் கடந்து வந்திருக்காங்க. இந்த விபிஎஸ்ஸின் 2வது நாளையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து தரும்படியாக கூட இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நேற்று இடுக்கமான பாதையை பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. இன்று ஆண்டவரே அந்த இடுக்கமான பாதையில் என்னென்னலாம் நாங்கள் கடைபிடிக்கணும், என்னென்னலாம் நாங்கள் செய்யக்கூடாதுன்னு சில ரூல்ஸ் நாங்கள் பார்த்துக்கோம் ஆண்டவரே. ஸ்தேவானை குறித்து நாங்கள் படித்தோம் ராஜா. எப்படி உத்தமமாய் ஆண்டவரே உம்மை பின்பற்றி ஆண்டவரே பரலோகத்துக்கு போய் அவர் சேர்ந்தாரோ அதே போல் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ செய்யக்கூடாது அதெல்லாம் கற்றுக்கொண்டு அப்பா பரலோகத்துக்கு இவங்களோட அல்டிமேட்டாக இவங்க பரலோகத்துக்கு போய் சேர்றதுக்கு ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க. அதுக்குண்டான காரியங்கள் எல்லாம் பிள்ளைகள் அப்பா தங்களை தாங்களே பரிசுத்தமாய் காத்துக்கொள்கிறதுக்கு அப்பா நீங்கள் உதவி செய்யுங்க. இன்றைக்கி கற்றுக்கொண்ட சத்தியங்களை அப்பா அவங்க நெஞ்சில் வைத்து கொண்டவர்களாக அதன்படி வாழ்கிறவர்களாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் உங்கள் கிருபையால் நடத்துங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான வேலையும் நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பலன்னு மின்னுதுடா பரலோகம், அங்க போகணும்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். பலன்னு மின்னுதடா பரலோகம், அங்க போகணும்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். பல 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 பரலோகம். பல 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 பரலோகம். வேதத்தை படிக்கணும், தினமும் ஜெபிக்கணும், அதையே கடைபிடிக்கணும். வேதத்தை படிக்கணும், தினமும் ஜெபிக்கணும், அதையே கடைபிடிக்கணும். பாவத்தை வெறுத்து ஹோலியா வாழ்ந்துட்டா நாமளும் பளபளக்கலாம். பாவத்தை வெறுத்து ஹோலியா வாழ்ந்துட்டா நாமளும் பளபளக்கலாம். பல 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 பரலோகம். பல 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 பரலோகம். ஸ்டீஃபன் அண்ணா ஃபெய்த்தில் நின்னாரு, சாட்சியா வாழ்ந்துட்டாரு, பரலோகம் திறந்து. ஸ்டீஃபன் அண்ணா ஃபெய்த்தில் நின்னாரு, சாட்சியா வாழ்ந்துட்டாரு. ஸ்டீஃபன் அண்ணா ஃபெய்த்தில் நின்னாரு, சாட்சியா வாழ்ந்துட்டாரு. பரலோகம் திறந்து ஜீசஸ் நின்று அவரை வரவேற்றாரு. பரலோகம் திறந்து ஜீசஸ் நின்று அவரை வரவேற்றாரு. பல 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 பரலோகம். பல 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 பரலோகம். பல பல மின்னடா பரலோகம், அங்க போகணும்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். பல பலன்னு மின்னுதடா பரலோகம், அங்க போகணும்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். எப்படி எழுதியிருக்கு? நீங்கள் வலதுபுறமாய் சாயும்போது, இடதுபுறமாய் சாயும்போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகளில் கேட்கும். ஏசாயா 30:21. இவங்க ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க பாருங்க. நீங்கள் வலதுபுறமாய் சாயும்போது, இடதுபுறமாய் சாயும்போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். எசையா 30:21. இப்போ சேர்த்து சொல்லிடலாமா?
டைம் ஆச்சு, ப்ரேயர் டைம் ஆச்சு, இன்னும் வரல பாரு. டேனி எங்கே இருக்கா? கால்வின் எங்கே இருக்கா? வாங்க வேகமா வேகமா வா வா வா. என்னடா அம்மா ப்ரேயர் பண்ணுறதுக்கு கூப்பிட்றாங்க? வா. என்ன டேய் பண்ணுறதுக்கு முறையாக என்னடா இப்படி இருக்கிறீங்க? எவ்வளோ நாளுடா டெய்லி ஜெபம் பண்ணுறோம். உங்களுக்கு ஜெப டைம் தெரியாதா? சரிங்கம்மா. ஐயோ சாமி, வந்துட்டேம்மா, அவ்வளோதாம்மா. ப்ரே பண்ணலாமா? கல்வின் இப்படி இருக்கக்கூடாதுடா. சரிங்கம்மா. அன்னன்னைக்கு தினந்தோறும் நம்ம வந்து ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும். இது தாண்டா நமக்கு வந்து ஆண்டவர் கொடுத்துருக்க. முதல்ல உட்காரு, கீழே உட்காரு. தினந்தோறும் நமக்குன்னு ஒரு ரூல்ஸை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நம்ம வேதத்தை டெய்லி படிக்கணும், டெய்லி ஜெபம் பண்ணணும். இதுதான் நமக்கு வந்து ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒரு ரூல்ஸு. இந்த ரூல்ஸ் படி நீ நடக்கணும். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? இதில் உனக்கு 10 கட்டளை கொடுத்துருக்காரா? இல்லை இவனையும் பார்த்து சொல்லுங்க, என்ன மட்டும் பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள்? இவனையும் பேருக்கு தாண்டா சொல்கிறேன்க்கா, கேளுடா. ஒழுங்காக நடந்துக்கணும். 10 கட்டளையில் தேவன் என்ன சொல்லியிருக்காரு? வந்து பொய் சொல்லக்கூடாது, களவு செய்யக்கூடாது, திருடக்கூடாது சொல்லியிருக்காரா இல்லையா? சொல்லியிருக்காங்க. நடக்கணும். சரிங்க. வீட்டில் மட்டும் இல்லை, வெளியிலையும். சரியா? கட்ட பசங்களோட ஜோடி சேர்ந்துட்டு அங்க இங்க போக கூடாது, காலேஜை கட் பண்ண கூடாது. உன்னதான் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல சரிம்மா. ரெண்டு பேரையும் தாண்டா சொல்லுங்க. ஒழுங்கா நடந்துக்கணும். படிக்கிற விஷயத்துல கரெக்டா இருக்கணும். சரியா? பைபிளை டெய்லி படிக்கணும்டா. அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். பரலோக வாசல் எப்ப திறக்கும்னா நீ வசனத்தின் படி நடந்தா மட்டும்தான் உனக்கு பரலோக வாசல் திறக்கும். புரியுதா? சரிங்கம்மா. அம்மா வந்தா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும். சரிங்க. அப்படிதான் நடந்துட்டு போவாங்க. அப்படி இவனை வச்சுட்டு சரி ஜெபம் பண்ணுமா? சரி, இன்னைக்கு நீ தான் ஜெபம் பண்ண போற. ஜெபம் பண்ணு. என்ன ஜெபம் பண்றது? ஏசப்பா ஸ்தோத்திரம், சாப்பாடு தந்ததுக்கு நன்றி. நல்லா சாப்பிடணும், நல்லா படிக்கணும். எப்படியாவது ஏதோ டைரி மில்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஆமீன். ஜெபம் பண்ணிட்டேன். எனக்கு அப்படி தான் ஜெபம் பண்ணுது. எனக்கு தெரியாதுங்க, எனக்கு பெருசா. நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்படியே நீ ஜெபம் பண்ணா. அப்பா இந்த நாள் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். அப்பா இந்த நாளை நடத்துனீங்க ஆண்டவரே. ஆரம்பது முதல் ஆண்டவரே சப்பா எல்லாம் பாதுகாத்தீங்க, தேவையான வச்சு எல்லாம் தந்திருங்க. அதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மீதின் வேலை பொறுப்படுத்துக்கோங்க. வருகிற நாட்களில் பின்பற்றி நடக்க தேவையான விஷயங்க இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல ஆமீன். ஆமீன். டேய், ஜெபத்துல விளையாடக்கூடாதுடா. ஜெபங்கிறது நம்ம ஆண்டவரோட பேசுறதுடா. சரிங்க. அதுல ஏன்டா விளையாடுற? அவ்வளோ என்னடா அவசரம்? ஒழுங்கா மரியாதைக்கு நேரா காலேஜுக்கு போகணும். எங்கேயாச்சும் சுத்திட்டு இருக்கதை கேட்டா சரிங்க. நைட்டு போக முடியாது, நாளைக்கு காலையில் தான் போக முடியும். காலையில் கொட்டிடுவா சொல்லி. சரிங்கம்மா. சரி, பத்திரமா போயிட்டு பத்திரமா 2 பேரும் ஒன்னா போ. சரிங்க. யாரையும் விட்டுட்டு போவாத. சரி. என்னடா பூமர் போட்டுட்டு இருக்காங்க? அம்மா அப்படிலாம் பேசுறாங்க. அதாவது பூமர் போடுறது வெளியே தான் பூமர் போடணும்னு நினச்சேன். வீட்டுக்குள்ளேயே இப்படி பூமர் போட்டிருக்காங்க எல்லாரும். சரியில்லை. நம்ம என்ன காலேஜ் போகலாமா? ஆமாம், காலேஜ் அம்மா போக சொன்னாங்கல்ல. சரி போவோம். ஃபோன் பண்ணுறாங்க யாரோ. ஹலோ. சொல்லுங்கள் ப்ரோ. பாய் எங்கே இருக்க? நான் காலேஜ் போகிறதுக்கு இங்கே ரெடியாகி போயிட்டுருக்கேன். சீக்கிரம் வாடா, கொஞ்சம் சின்ன வேலை இருக்குடா. சும்மாரு இப்போ தான் எங்கள் அம்மா வேறு தீர்க்கதரிசியாட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. வழி நடக்கிற வழி விடுங்கடா. பேசாமல் இரு நண்பா. இங்கெல்லாம் செட் ஆகாது. நேற்றுக்கு வேறு எங்கள் அம்மா என்னை போட்டு ஜாம் பண்ண வச்சுட்டாங்க. வாழ்க்கையில் ஜபத்திலே உட்காந்ததில்ல, அன்றைக்கின்றனா ஜாம் பண்ண வச்சுட்டாங்க. நண்பா இங்கே இவ்வளோ புறவனெல்லாம் வேண்டாம். உங்கள் அம்மா ஆல்ரெடி 1000 பேசுவாங்க. நீ நேராவா. ஃபோனில் கேட்குற எனக்கு நேரம் இல்லை, நீ நேராவா பேசிக்கலாம். சரி இது வரோம். தம்பி இது கூப்பிட்டான், என்னன்னு பார்த்துட்டு நம்ம உடனே வந்துடலாம். காலேஜ் போனால் அம்மா இப்போதான் ப்ரே பண்ண. உனக்கு ஆல்ரெடி அட்டண்டன்ஸே இல்லை, பேசாம. ஆனால் காலேஜுக்கு போகலாம்னா சும்மா வந்துட்டு என்னன்னு கேட்டுட்டு நம்ம திரும்பி நம்ம காலேஜுக்கு போயிட்டு மேம் கிட்ட பார்த்து ப்ரெசன்ட் போட்டு வந்துடலாம்பா. நண்பா என்ன நண்பா பேசிக்கிட்டே இருக்கீங்க? இல்லை நண்பா, இவன் வேற கூட வந்தான், என் தம்பி தான். அதான் சரி. தம்பி நல்லா இருக்கியா? அவங்ககிட்ட பேசுகிறேன். அப்படியா? சரி நண்பா, புதுசாக ஒரு கேம் வந்திருக்கு. கேமா? நான் சப்வே சப்பில் நான் தான்டா ப்ரோன்ஸில் ஃபஸ்ட்டு. நண்பா டெம்பிள் ரன் ஆடுவோம். டெம்பிள் ரன்னா? அதுதான் ப்ரோ விட்டுருக்கான்.
டெம்பிள் ரன்ல இப்படி தூக்கி விட்டு இப்படி போனா இருக்காமா. சரி என் தம்பி இருக்கான், அவனை மண்டை கடி அமுச்சு விட்டு. இல்ல உன் தம்பியும் கூப்பிடு, கரெக்டா இருப்பான். அவன் வரமாட்டான்டா அவன். நான் போகலாம், நான் காலேஜுக்கு போகலாம். டைம் இல்லை இல்லை இங்கே ஏதோ கேம் ஏதோ சொல்கிறான், அதை பண்ணலாம் விளையாடலாமா? டைம் ஆச்சு, அம்மா காலையிலே சொன்னாங்க. டேய் நடிக்கிறா டேய். டேய் வீட்டில் என்னென்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாதா சொல்லு. நான் போகலாம், நான் காலேஜ் கட்டலாம். என்ன நண்பா உன் தம்பி இவ்வளோ உத்தமனா இருக்கான், அவன் கழட்டி விட்டுரு கூட சேர்த்துக்காத. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேது. இல்லைடா கேம்டா மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கூட கேம் விளையாடக்கூடாதா? காலேஜ் போயிட்டு விளாட்லாண்ணா. டேய் சரி விடு, இங்கே பாரு ரூல்ஸ் நீ வேணா ஒன்று பண்ணு, நீ வேணா காலேஜுக்கு போ, நான் ஒன்று பின்னாடியே வந்துடுறேன். வேணா போகாதுண்ணா, நீ போயிட்டு நான் உடனே வந்துடுறேன். நான் இதோ 1000 நான் சொல் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னா. தம்பி 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 நீ போ தம்பி, நான் பாத்துக்க. நீ போ 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 நீ போ பார்க்கலாம். அட போடா நண்பா, நீ வா நண்பா, நம்ம போலாம். சார்ஜ் நீ வா, நம்ம போலாம். என் ஃபோனில் சார்ஜ் ஆகிடுறா, வந்துடுவோம்டா, உன் 10 நிமிஷத்தில் வந்துடுவோம்டா. நண்பா என்ன கேம் சொன்னீங்க? இவரு முதல்ல உன் தம்பியோட சவகாசத்தை கட் பண்ணு, இல்லைனா உன்னையும் கூட சேர்ந்து கெடுத்துருவான். அது அவன் சும்மா அவனுக்கு ஒன்றும் தெரியாதுடா, அவன் முட்டை மார்க் எடுக்கிறவன்டா காலேஜில், அவனுக்கு ஒன்றும் தெரியாதுடா அவனுக்கு. ஆனால் உங்கள் அம்மா அது சொன்னாங்க இது சொன்னாங்கன்னு சொல்கிறானே, அவன் அது மறந்துடுவான். அவன் நீ கேம் மட்டும் சொன்னீங்கன்னா இதில் போனேன்னா அதான் அந்த ப்ளே ஸ்டோரு, இதில் போய் என்னன்னா டெம்பிள் ரன் ப்ரோன்னு இருக்கும் பாரு. ஓ ஓகே இதான் 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 விளையாண்டே இருக்கலாம். விளையாட இங்கே போகும் பாரு, பாயிண்ட்ஸ் கிடைக்கும் நமக்கு. எப்படி பாயிண்ட்ஸ் வந்தால் நம்ம பறக்கிறவன் தண்ணி கூடலாம் போகிற மாதிரி இருக்குது. ஆமாம், டக்குன்னு இப்படி பிடிங்கி வீசிடக்கூடாது. சரி 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 சரியா, இப்படி இப்படி விளையாண்டே இருக்கலாமா? இது அவுட்டானா திருப்பி விளாட்லாம். ஓ அப்படியா? சரி நண்பா இது விளாடு, நானும் வீட்டுக்கு போய் விளாட்றேன். சரி சரி. நாளைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். எங்கே? நாளைக்கு நான் சொல்கிறேன். சரி பசங்கக்கிட்ட பேசியிருக்கேன், வந்துருச்சோன்னா நான் முக்கியமான இடத்துக்கு ஃபோன் கேம் விளையாண்ட. சரி மற்ற விஷயத்துக்குலாம் நம்மளே நண்பா போ. அவன் சும்மா என் தம்பி வந்து ஒரு சும்மா அவன் மாதிரி போய் வெளியே சொல்லி கொடுத்து அவன் கிடக்கிறான் மஞ்சமாக்கம், அவனை விட்டுரு. அவன் வந்து உத்தமன்கிற பேரில் சுற்றிக்கிட்டு இருக்கான், அது நம்ம செட் ஆகாது. வீட்டுக்கு தெரிஞ்சுன்னா பிரச்சனை ஆயிரும்டா. உங்கள் அம்மாட்ட நான் பேசிக்கிறேன். எங்கள் அம்மாட்டெல்லாம் உன்னால் பேசவே முடியாது, பேசாம அது இங்கே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. எதாச்சும் என்ன பண்ணுறது? சரி நான் வந்து என்ன பண்ணுறது, நான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. விடு பார்த்துக்கலாம், ஒரு நாள் வரதான் ஒன்றாக மாட்டேன். எங்கே என்ன எதுக்கு நாளைக்கு சொல்கிறா, அது சர்ப்ரைஸ். சரி நான் போயிட்டு, அது இவங்களுக்கு கூட என்னன்னு தெரியாது, சர்ப்ரைஸ். அப்படியா? ஆமாம். சரி நான் போயிட்டு அடுத்த நாள் நான் வரேன். நான் நீ ரெடி ஆகிரு, நான் உனக்கு கால் பண்ணுறேன்னு, இல்லைன்னா டெக்ஸ்ட் போடுறேன், வந்துரு. சரி ஓகே. சரியா வந்துடுறேன். ஓகே சரி பாய். வாடா, இன்னைக்கு கண்டிப்பாக நான் காலேஜ் வந்துடுவோண்டே. ஏன்னா நம்ம நேற்றுக்கே நான் உன்னை காலேஜில் பார்த்து நீ என்றானா என்னை கூப்பிட்ற கண்டுக்காமே போகிற நீ என்ன. நான் காதில் ஹெட்ஃபோன் போட்டிருந்தேன். அதான் அதனால தான் நான் வந்து உன்னை இங்கே தான் நின்றுட்டு இருந்த காலேஜில். நான் ஒன்று டேனி திரும்படா அப்படிங்கிறேன், நீ என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறேன்னு. சரி வா, நேற்றுக்கு நான் வந்தேன், அதை சொல்கிறது தான் சொல்கிறேன். சரியா? இன்னைக்கு காலேஜ் போகல ஒன்று சரி. சரி இப்போ காலேஜுக்கு வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன நேற்றுக்கு பசங்க வர கூப்பிட சொன்னானுங்க, எதுக்குன்னு தெரில. நண்பா காலேஜ் வந்துட்டீங்களா? அதுக்குள்ள வந்துட்டேன் நண்பா. போனதும் தெரில வரதும் தெரில. இதுதான் சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னான், பர்த்டேவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது கேட்டேன்பா. நண்பா படத்துக்கு 2 டிக்கெட் கிடச்சிருக்கு, பசங்க வேறு உழப்பிட்டானுங்க, நீ வரியா? டேய் நான் பஸ்லேயே டிக்கெட் எடுக்க மாட்டேன், எங்கடா நீ படத்துக்குள்ள டிக்கெட் கேட்டுருக்குறேன்? நான் எடுத்து தரேன் நண்பா, வா எங்கிட்ட இருக்கு. அது வந்து கொஞ்சம் டேஞ்சரான காரியம் நண்பா, வேணாம் நண்பா. நீ ஒரு தடவை வந்து பாரு, உனக்கு பிடிச்சிரும். நீ வா நண்பா, அதெல்லாம் நல்லா இருக்கு, செட் ஆகாது நண்பா. ஒரு டைம் நான் வந்தேன், அது சரி ஃபோனு கேம் விளையாண்டு படத்துலாம் எங்கள் வீட்டில் என்ன அடித்து தொங்க விட்டு மிளகா அரைச்சி விட்டுருவாங்க. பேச உன் தம்பி கிட்ட போகாத, அவங்க அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவான். அடா இல்லை அவங்க இல்லை நண்பா, இல்லை நான் வந்து இது கொஞ்சம் ஏதோ கூப்பிட்டுருக்காங்கடா இதுக்கெல்லாம். வேணாம் நண்பா, வேணாம் நண்பா. நீ வா, நான் பார்த்துக்கிறேன். தம்பியும் கூப்பிடு, போகலாம். தம்பி வரியாடா? என்ன கூப்பிடுறது இருக்கு தம்பி? போகாதனா, அம்மா சொல்லியிருக்காங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு. வேணானா போகாதனா. சரி ஒரே நிமிஷம், இந்த ஒரே ரூல் மட்டும் நான் மீறிட்டு வந்துடுறேன். வேணானா ஒரே ஒரு ரூல் மட்டும்தான், அது மட்டும் நான் போயிட்டு நான் படம்லாம் பார்க்க மாட்டேன், நான் போயிட்டு கண்ணாடி போட்டு இப்படி மூடி கை வச்சு மூடி வச்சுக்கிறேன். சரியா? அம்மா வேண்டான்னு சொல்லுங்க, வந்துடுறோம். அது ஏதோ எல்லாரும் போர்டெல்லாம் அடிச்சு ஒட்டிட்டு ஆடிட்டு சந்தோஷமா இருக்காங்க. ஒரே நிமிஷம் வந்துடுறான், அவன் ரொம்ப கூப்பிட்டே இருக்கான். நண்பா மணியாவது நண்பா, சீக்கிரம். நீ வந்து காலேஜுக்கு போ, திரும்பி நான் பின்னாடியே தான் வருவேன் பாரு, போ பின்னாடி போ, பின்னாடி தான் வருவேன் நான். சரியா? போயிட்டே நான் ஒரே நிமிஷம் போனோடனே வந்துடுவேன் நான். சரியா? எனக்கு வேறு பயமாக இருக்குதுடா. டேய் நண்பா வா, இங்கே பாரு, உன் தம்பி மாதிரி நான் உத்தமம் கிடையாது. நீ என் கூட வா, நான் கூட்டிகிட்டு போகிறவா. இங்கே வேறு போகிறோம், டைம் ஆகுது, டிக்கெட் ரெடியாக இருக்குது, நம்ம போனால் படம் பார்க்குறோம், வந்துடுறோம். நீ அப்புறம் காலேஜ் போனால் நீ சமாளிச்சுக்க. அதுக்காக தெரிஞ்சிச்சுன்னா படத்தில் இது யாராவது நம்ம சர்ச்சுக்காரங்க இது வந்து படத்தில் உட்காந்துருந்தானே என்னத்துக்காக இருதுடா? ரொம்ப தெரியாது, யார் வர போகிறா? சர்ச்சில் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க.
யாராவது என்ன மாதிரி இது யாருக்கு தெரியாமல் வந்து நாங்களாம் அவங்கள பார்த்து ஏதோ ஆயிடுச்சுன்னு என்ட்ரா பண்ணுறது டே. அது வந்து 100ல் ஒருத்தர் தான் இருப்பாங்க, ஆனால் நம்மளும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏதோ சொல்கிறேன், சொல்ல முடியாது. உன் தம்பியே நாளைக்கு வந்தாலும் வருவான். சரி டே, அவன் அந்த ஷோக்கு வேணும், நம்ம வேறு ஷோக்காவது போகலாம்டா. நண்பா அதுதான் போகணும். சரி நீ வா, டைம் ஆச்சு, நீ வா. பாரு படம் போட்டுருவாங்க. நீங்கள் பாருங்க, தலைவர் கை காமிச்சிட்டாருன்னா தலைவர் வந்துட்டாரு பாரு. பேப்பர்லாம் எடுத்து வீசு. வெளியே வருவாரா? வரவெல்லாம் மாட்டேன். அந்த பேக் எடுத்து தட்டி போடு. எவன் வண்டியா உடையிட்டோம் போடு. ஓ அந்த டிவிலலாம் வந்துட்டு இருந்தாரு, அவரு தான் அவரு எப்படி வந்தாரு பார்த்தல. வேற லெவல். வேற லெவல்ரா டே, சூப்பர்ரா நண்பா டே. படம் நல்லா இருக்கு. வேற லெவல்ரா, சூப்பர்ரா. இதுக்கு தான் ஒரு தடவை வாங்க, பார்த்து பிடிச்சிரும் எல்லாத்துக்கும். செம்ம நல்லா இருந்துச்சு, சூப்பர். நான் எதிர்பார்த்ததோட சூப்பரா இருந்துச்சுடா. இது போய் உன் தம்பி கிட்ட சொல்லு, அவனே அடுத்த தடவை. ஆனா அவன் வரமாட்டான்டா, அவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆள். அவர் ரொம்ப பிரேயர் பக்தி அப்படின்ட்டு இருப்பாரு. அவரு மண்டையில மூளை இல்லாதவன், அப்படிதான் இருப்பான். அதனால ஒன்றும் பண்ண முடியாது. சரி விடு, அப்புறம் வேற என்ன, அவ்வளோதான் போதும். நான் கிளம்புறேன். நான் நாளைக்குன்னு நீ வந்து எது பண்ணி கூப்பிடக்கூடாதுன்பா. இதோட நான் வந்து பாவத்துக்கு மறிச்சு நான் நீதிக்கு பிழைக்க போறேன் நாளையில இருந்து. சரியா? நீயும் டக்குன்னு உத்தம. நீ இது வந்து நான் பிழைக்கும் போது வந்துட்டு என் மேலே ஏறினது விளையாண்டு மன்னிக்கவே மாட்டாரா. இப்படி பேசி போகாத. விடு, நான் அடுத்த நாள் பார்ப்பேன் காலேஜில் ஒன்று. அடுத்த நாள் காலேஜுக்கு போகலாம். டேய் நீ யாரா சொல்ல வேண்டியதாகுது. வாங்க தம்பி. டே டோமர், நீ யார பண்ற? ஏண்டா உடம்பு யானை மாதிரி வச்சுட்டு என்கிட்ட வம்புழுத்திருக்கீங்க. ஓ நீ எலி மாதிரி இருந்துட்டு என்னவே பண்றியா? என்றா மேல கை வைக்கிற? யாரா நீ? இருடா, என் நண்பனை கூப்பிடுறேன். இருடா டே, இருடா. ஏரியால மவுசம் தெரியாம பேசிட்டு இருக்கறேன். ஹலோ நண்பா, ஃபோன் எடு நண்பா சீக்கிரம். ஏன்டா இங்க இருந்துட்டே சொல்லிட்டு இருக்க? சொல்றா நண்பா. இங்க ஒரு நோஞ்சா மாதிரி இருக்கவன் நீ பிரச்சனை பண்றான் நண்பா. நோஞ்சானாட்டு இருக்குமா? டேய் அவனெல்லாம் நீயே பாத்துக்கோ. இல்ல நீ கூட வா நண்பா. நோஞ்சா அடிச்சுடுவான், பயமா இருக்கு. அம்பு தும்புக்கெல்லாம் போக கூடாது தம்பி. எங்க வீட்ல இருந்தா வாடா சண்டை நண்பா. பாரு நண்பா, ஆம்பளை இருந்தா வாங்குறான் நண்பா. அங்கே ஃபோன் பேசாமீங்க வாடா. டேய் ஏன்டா நான் வீட்ல இருந்து பேசுற மாதிரி இருந்தேன்டா. ஏன்டா நீ நண்பா பாத்தியா, ஸ்கிரிப்ட்ல இல்லாத விஷயத்துல உள்ள கொண்டு வந்துட்டானுங்க. ஆமா நண்பா, நான் பாரு உங்ககிட்ட பேசிட்டு போன கால் வச்சு இவன் தான் நண்பா பேசிட்டு இருக்கான். யாரா நீ? டேய் பாத்தியா நண்பா, விடக்கூடாது நண்பா. இங்க பாரு, நீ அமைதியாரு, நான் பாத்துக்கறேன். நீ சண்டை போட்டுக்க நண்பா. ஃபீல் விட்டடா. டேய் அடிக்காதீங்க நண்பா. நீ ஓரமா நில்லு, நான் பாத்துக்கறேன். நீ நில்லு. யாராவது வராங்கன்னு மட்டும் என்ன பாத்துக்க நண்பா. யாரோ டேய் எந்திரடா நண்பா. என்ன நண்பா ஒரு அடி மைக் போட்டுட்டா? யாராது? என்னடா பண்றீங்க? போலீஸ். என்ன பிரச்சனை? என்னாச்சு அவனுக்கு? ஏய் மேடம், என்ன பேச்சு? மேடம் உட்கார்றா கீழ உட்கார்றா. முட்டி போடுங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க மேடம்? மூஞ்சப்பர் எல்லா தப்பு பண்றீங்க. எனக்கு இது தெரியாது, இவன் தான் பண்ணா, நான் எதுமே பண்ணல. ஒருத்தன பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க. என்னடா பண்ணீங்க அவன? ஏய் ஏதாவது பேசுடா. என்ன அடிக்குறாங்கடா? உன்னை பார்த்தாலே தெரியுது நீ எல்லா தப்பு பண்ற. மேடம் ஒரே நிமிஷம், அவன ஏதோ பண்ணி பேச வைக்கறேன் மேடம். ஐயோ மேடம், ஏய் சும்மா உட்காருங்கடா. சும்மா மேடம் நான் எதுமே பண்ணல மேடம். இவங்க கூப்பிட்டாங்க. என்னடா சண்டை உங்களுக்கு? மேடம் ஒரு நிமிஷம் தம்பி, ஆக்டிங் முடிஞ்சிச்சுப்பா, கொஞ்சம் எந்திரிச்சு பாருப்பா. மேடம் சும்மா இருடா. என்ன தப்பு இப்போ? என்ன பிரச்சனை உங்களுக்கு? மேடம் நான் வந்து சும்மா அடிக்கடி பண்ணிட்டு இருக்கீங்களா? மேடம் எங்களை எல்லாம் பார்த்தா அப்படியே தெரியுது. அப்படிதானே தெரியுது. மூஞ்சி பார்த்தா அப்படியே எல்லாமே தெரியுது உங்களுக்கு. மேம் நான் எதுமே பண்ணலங்க மேடம். நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க. நீ எதுமே பண்ணல. நான் எதுவும் பண்ணல. அவனை அடிக்கலங்க மேடம். வேணா எல்லாம் கேட்டு பாருங்க. நான் உங்களை அடிச்சேனா? நான் உங்களை மேடம் அவங்ககிட்ட நான் அடிச்சேனா இவங்க அடிச்சாங்கன்னு கேளுங்க மேடம். யாரா அடிச்சா? இந்த அண்ணன் தானே. இந்த அண்ணன் தான் பண்ணிருப்பான். நான் அடிக்கலங்க மேடம். இந்த அண்ணன் தான் பண்ணிருப்பான். இரு எனக்கு தெரியாது மேடம். இவன் தான் பண்ணா. உங்க அம்மா அப்பாட்ட கூப்பிட்டு சொல்றேன். உங்க அம்மா அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் வெளிய போறோம். கூப்பிடாதீங்க. எங்க வீட்ல எல்லாரும் ஐயோ என்னங்கட்ட எல்லாம் பரிசுத்தமா வாழ்றோம் மேடம். நான் தான் இங்க இப்படி பரியாசமா வாழ்றேன் மேடம். உங்க அம்மா அப்பா வந்தா தான்டா நான் உட்காருங்கடா ரெண்டு பேரும். நான் அப்பவே சொன்னேன்டா, ஏன்டா இப்படிலாம் பண்ணி என்ன சாவடிச்சிட்டு இருக்கிறேன். நண்பா விடு நண்பா, இதெல்லாம் ஒரு பாட்டு தான். இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. டேய் இப்போ எங்கள் அம்மா வந்து என்னை பார்த்தாங்கன்னா தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்க. பேசாமல் இருறா. டேய் ஐயோ ஏண்டா அப்பவே சொன்னான் தம்பி போவேணான்னு சொல்லிட்டு இருந்தான் கூட வந்துட்டு. ஆனால் என்னன்னா ஜெயிலில் போய் அப்பவே சொன்னேன்லண்ணா போகாதான்னு. அம்மா சொன்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணு சொன்னா. டே அப்படி தாண்டா இருந்தேன். இவன் தாண்டா கூப்பிட்டு படத்துக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டான். அது கூட சரி ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கூப்பிட்டான். இவன் தாண்டா அடித்து அவனை இப்படி ஆம்புலன்ஸில் போக வச்சான். அவங்க என்ன கூப்பிட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கடா. கூட சேராத கூட ரூல்ஸை ஃபாலோ பண்ணு சொன்னோம். அம்மாவுக்கு தெரிஞ்சா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்கண்ணா. ஆமாண்டா பாரு, இப்போ கூட ஆளக்கான எங்கேயோ ஓடிட்டான்டா. அவன் எங்கடா போனான்? அவன் விட்டுட்டு போயிட்டாங்க போலீஸ்காரங்க. இப்போ என்ன பிடிச்சி நிற்க வச்சுட்டு இருக்காங்கடா.
ஏதாவது பண்ணணும்டா ப்ளீஸ்டா எனக்கு இருந்து காப்பாற்றணும்டா, நான் தப்பு பண்ணவே இல்லைடா, அவன் தான்டா அடித்தான், ஆனால் நான் கூட நின்றுருந்தவங்கள வந்து பெரிய இதுவாக என்னை பிடிச்சி வச்சுட்டாங்கடா, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலடா. சரி விட்னா, இப்போ அடுத்த விதையை பண்ணுறது பார்க்கலாம்ண்ணா. இனிமேலாச்சும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி நடனா. போயிட்டு இருந்துச்சுப்பா, ஒரே ஹெக்டிக்கான டே. அப்படியே வேலை போகுது, படிக்கிறாரு, இப்படி பண்ணுறாரு, அது பண்ணுறாரு, இப்படியே போயிட்டு இருந்த சமயத்தில் தான் என்ன ஆகுது அப்படின்னா, அண்ணனுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை வந்துருச்சு. எப்படியாச்சும் என்ன பண்ணணும், யாருமே போகாத ஒரு ஊருக்கு போய் ஆண்டவரை பற்றி சொல்லணும்னு ஒரு பயங்கரமான ஆசை. சரின்னு சொல்லிட்டு இவர் போகிற சர்ச்லலாம் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் கூப்பிட்றாரு. சர்ச்சில் பெரிய பெரிய ஊழியக்காரங்களெல்லாம் இருக்காங்க, பாஸ்டர் இருக்காங்களே, அந்த மாதிரி நிறைய பாஸ்டர்ஸ்லாம் வர இடம் எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ பேசுகிறாரு எல்லா மேடையில் நின்று. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்ல, ஏசப்பா பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க, உலகம் எங்கும் போய் என்ன பண்ணுங்க, என்னுடைய வார்த்தையை வந்து மற்றவங்களுக்கு சொல்லுங்கன்னு பைபிள் சொல்லுது. நம்ம என்ன பண்ணணும், எல்லாருக்கும் போய் ஆண்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னு என்ன பண்ணாங்க, அங்கே இருக்கவங்கலாம் சிரிச்சு காட்டுங்க அப்படி தான் சிரித்தாங்க. ஏன்பா நம்ம இருக்கிற இந்த குட்டியூண்டு கிராமத்தில் இருந்து உலகத்தில் இருக்க எல்லா இடத்துக்கும் போவானாமா இவன், எப்படிப்பா போவேன் நீ, எப்படி அப்போல்லாம் இன்னும் பெருசாக ஃப்ளைட் வசதியெல்லாம் நிறைய கிடையாது. ஏன்னா அண்ணா பிறந்தது எந்த வருஷம்னு சொன்னேன், அப்போ எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி, 200-300 வருஷம் ஆச்சு இல்லையா அந்த அண்ணா பிறந்த வருஷத்துலேருந்து இப்போது. அப்போல்லாம் என்ன வசதி கிடையாது, ஃப்ளைட் வசதிலாம் பெருசாக கிடையாது. அப்போ எதில் போவாங்க, ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டுக்கு போகணுன்னா ட்ரெயினில் நாடு கடந்து போக முடியும், கப்பலில் போவாங்க. வெரி குட் ஜேம்ஸ். அப்போ கப்பலில் தான் போவாங்க. அப்போ எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னாக்கா, அந்த அண்ணா சொன்னதை கேட்டு எல்லோரும் என்ன பண்ணாங்க, எப்படி சிரித்தாங்க, எல்லாம் சிரித்து அண்ணனை அசிங்கப்படுத்தினாங்க. ஏன்பா நீ இருக்கிறதே இந்த பொக்லியூண்டு கிராமத்தில், இங்கிருந்து அவ்வளோ பெரிய நாட்டுக்கு போய் நீ எப்படிப்பா ஆண்டரை பற்றி சொல்லுவேன்னு சொல்லி ஒரே சிரிப்பு. அண்ணா என்ன பண்ணாங்க, ஆனாலும் மனம் தளரவே இல்லை. அண்ணா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, போனாங்க, எங்கே ப்ரீச் பண்ணாங்க, வேற ஒரு சபைக்கு போய் ப்ரீச் பண்ணாங்க, இப்படி பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சர்ச்லேருந்து ஒருத்தர் வராரு, ஆண்ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வராரு. அண்ணா வில்லியம் அண்ணா இங்கே வாங்கலை, ஒரு நிமிஷம், வில்லியம் கேரி அண்ணா இங்கே வாங்கலை, நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டான விஷயம், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு புக்காக இதை எழுதுங்க, நம்ம என்ன பண்ணலாம், இதை பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம், இதை பார்த்து நிறைய பேர் இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொன்னேன். உடனே அண்ணா என்ன சொல்கிறாங்க தெரியுமா, எனக்கு கூட எழுதணும் தாப்பா ஆசை, ஆனால் எனக்கு பிரிண்ட் போடுற அளவுக்குலாம் வசதி இல்லை. ஏன்னா அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இப்போது கல்யாணம் ஆகிடுச்சு அண்ணனுக்கு, அண்ணனோட ஃபேமிலியை பார்த்துக்கணும் அண்ணா, அப்புறம் தன்னுடைய வேலையெல்லாம் செய்யணும்ல, அதுக்கு வந்து ஷூ மேக்கிங் பண்ணிகிட்ருக்காரு அண்ணா. ஷூவுக்கு என்னென்னா ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை செஞ்சு அண்ணனுக்கு 12 ஷில்லிங் கிடைக்கும். ஷில்லிங்கிறது அந்த ஊரோட மணி 12 தான் கிடைக்கும். ஸோ ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு, அதில் வந்து ஃபேமிலியை மட்டும்தான் பார்த்துக்க முடியும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எங்கப்பா நான் போய் புக்கு போடுறது, என்னாலலாம் முடியாதுப்பா. அப்போ இந்த ஆண்ட்ராய்டு என்ன சொல்கிறாரு, நீ கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், புக்கு போடுங்க, நான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறேன்னு சொன்னார். அப்போ என்னாச்சு, என்ன பண்ணாங்க, வில்லியம் அண்ணா புக் எழுதுறாரு. ரொம்ப முக்கியம், எல்லாரும் என்ன பண்ணணும், வேறு நாடுகளுக்கு போய் ஆண்டரை பற்றி எல்லா இடத்துலையும் சொல்லணும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, எழுதி இந்த புக்கை பிரிண்ட் போட்டு எல்லார் கையிலையும் கொடுக்குறாங்க. எல்லோரும் வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பெருசாக ஒன்றும் மாற்றம் கிடையாது, எல்லாருக்கும் புரியுது. ஆனால் யாருமே யோசிச்சு கூட பார்க்கல, ஒரு சின்ன கிராமத்துலேருந்து அவ்வளோ நாடுகளுக்கு எப்படி போகிறதுன்னு யாருமே யோசிச்சு பார்க்கல. என்னங்க அங்கே ஒரு தனி மீட்டிங் நடந்தது, விபிஎஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ யாருமே யோசிச்சு பார்க்கல, ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து அவ்வளோ நாடுகளுக்கு எப்படி போவோன்னு யாருமே யோசிச்சு பார்க்கல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள்லாம் எங்கே இருக்கீங்க, கணபதியில் இருக்கீங்க. நீங்கள் யார்ட்டையாவது போய் நாளைக்கு நான் அமெரிக்கா போயிடுவேன் அப்படி சொன்னி நம்புவாங்களா யாராச்சும்? நாளைக்கு நான் அமெரிக்கா போகிறேன்னு சொன்னால் நம்புவாங்களா? யாரும் நம்ப மாட்டாங்கல்ல. அதுக்கு என்ன பண்ணணும், நல்லா படிச்சிருந்து ஒரு இன்ஜினியராக நிறைய பணம் வச்சுருக்கவங்க சொன்னால் நம்புவாங்க. நம்ம போய் நாளைக்கு நான் அமெரிக்கா போகிறேன் அப்படி சொன்னி யாராச்சும் நம்புவாங்களே, இப்போ வேலை இல்லைன்னா போ அப்படி சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி நினச்சிட்டாங்க எல்லோரும் வில்லியம் அண்ணாவை. ஏய் படா, ஒரு இத்தினோண்டு கிராமத்துலேருந்து நீ எங்கே போய் இந்த ஊருக்கெல்லாம் போகிற, சும்மா இருறா, எப்போ பார்த்தாலும் இதையே பேசிட்டு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க அண்ணனை. ஆனால் என்னாச்சு, இந்த புக்கு ஒவ்வொரு இடத்துக்காக போகுது, எல்லாரும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் ஒரு டாக்டர் ஒருத்தர் வரார். அந்த டாக்டர் பேர் என்னன்னா ஜான். அந்த டாக்டர் பேர் என்ன, எல்லாரும் சொல்லுங்கள், அந்த டாக்டர் பேர் என்ன? ஜான். யார் அப்படின்னா டாக்டர். அவர் வந்து இந்தியாவில் வந்து மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தார், மிஷன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருந்தார். இந்தியாவில் வந்து மருத்துவ உதவி பண்ணிட்டு இருந்தார். என்ன பண்ணிட்டு இருந்தார்? எந்த நாட்டில்? யாரோட நாடு இந்தியா?
நம்ம நாடு இல்லை, நம்ம நாட்டில் அந்த காலத்தில் எப்போது அண்ணன் வாழ்ந்த காலத்தில் ஜான் அப்படிங்கிற ஒரு டாக்டர் வந்து என்ன பண்ணிருந்தாரு, இங்கே நிறைய பேர்த்துக்கு மருந்துகள் கொடுத்து. அப்போல்லாம் இங்கே டாக்டர்ஸே கிடையாது. இந்தியாவில் ரொம்ப கம்மியான டாக்டர்ஸ் தான், ரொம்ப கம்மி. அப்போ வெளிநாட்டில் இருந்து தான் டாக்டர்ஸ் இங்கே வந்து மருந்து கொடுத்து நோய்களை குணப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் இந்த டாக்டர் என்ன பண்ணியிருக்காரு, இங்கிலாந்துக்கு வந்திருக்காரு. இங்கிலாண்டில் யார் இருக்கா, நம்ம வில்லியம் அண்ணா இருக்காங்க. வில்லியம் அண்ணா எந்த நாட்டில் இருக்காங்க, இங்கிலாண்டில் இருக்காங்க. இப்போ இந்த ஜான் அண்ணா வந்து சொல்கிறாரு, உங்களுக்கெல்லாம் தெரியுமா இந்தியாவில் டாக்டர்ஸே இல்லைப்பா, இந்தியாவில் மக்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இந்தியாவில் மருத்துவமே இல்லை. உனக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா என்ன தெரியுமா சொல்லிடுவாங்க, ஏய் உனக்கு பேய் பிடிச்சிருக்கு, உனக்கெல்லாம் மருந்து கொடுக்கணும், நீ செத்து போயிடுவே அப்படி சொல்லிடுவாங்க. யாராச்சும் இப்போ உங்களுக்கு காய்ச்சல், பயங்கரமாக காய்ச்சல் வந்திருக்கு, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, டாக்டர் உனக்கு பேய் தாம்மா முடிச்சிருக்கு, 2 நாள் சரியாயிரும்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க, யாரா இவன் முட்டாள் மாதிரி பேசுகிறான் அப்படி தானே சொல்லுவீங்க. ஆனால் அந்த காலத்தில் படிப்பறிவு யாருக்குமே இல்லை. நீங்கள் வந்து டாக்டர் காய்ச்சல் டாக்டர் எனக்கு ஏதாவது கொடுங்க டாக்டர், மாத்திரை ஏதாவது கொடுங்க டாக்டர், உனக்கு பேய் பிடிச்சிருக்குமா அப்படி சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ எப்படி இருக்கும்ல, மக்களுக்கு அறிவே கிடையாது, படிப்பறிவே இல்லை. மக்களும் என்ன பண்ணிடுவாங்க, பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி காய்ச்சல் வந்த ஒருத்தனை ரூம்குள்ளே போட்டு சாத்திடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவான், காய்ச்சலில் அவன் மருந்து எடுக்காமல் செத்தே போயிடுவான். இப்படி தான் பழைய காலத்தில் இந்தியா இருந்துச்சு. ஏன்னா மருத்துவ வசதி இல்லை, படிப்பறிவு இல்லை. அப்போ இந்த ஜான் அண்ணா போய் இந்த விஷயங்களெல்லாம் சொல்கிறாரு, அங்கே ஒன்றுமே இல்லை தெரியுமா, அங்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள் எல்லாம், ஸ்கூலுக்கே போகிறதில்ல பிள்ளைங்க பசங்கள்லாம், குட்டி பிள்ளைகளாம் எங்கே போகிறாங்க அப்படின்னா செங்கல் இருக்க போகிறாங்க, கல் வெட்ட போகிறாங்க, எங்கே படிப்பே கிடையாது. அங்கே ரொம்ப மேல் குளத்தில் இருக்கவங்க மட்டும்தான் படிப்பாங்க, ஹை கேஸ்டில் இருக்கவங்க மட்டும்தான் படிப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுற மக்களெல்லாம் படிக்கவே கூடாது, அங்கே படித்தா கொல்றாங்க அப்படி சொல்லி இப்படிலாம் சொன்னோன்னே வில்லியம் அண்ணாவுக்கு பயங்கர கஷ்டமாயிடுச்சு. இப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, நீங்கள் யாராவது கஷ்டப்படுறத பார்த்து சிரிப்பீங்களா, நமக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. யாருக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரோட்லலாம் போகும்போது சாப்பாடு இல்லாமல் பணம் இல்லாமல் பிச்சை எடுக்கிறவங்களெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. அப்போ என்ன பண்ணுவீங்க, நம்மளால் முடிஞ்சால் நமக்கு கொடுப்போம், இல்லைன்னா அப்பா அம்மாட்ட கேட்டு கொடுப்போம் இல்லையா. அதே மாதிரி வில்லியம் அண்ணா என்ன சொல்கிறாங்க, நான் எப்படியாச்சும் அந்த நாட்டுக்கு போயே ஆகணும். இவ்வளோ நாளாக வில்லியம் அண்ணாக்கு எந்த நாட்டுக்கு போகணும் எந்த ஊருக்கு போகணும்னு ஐடியாவே இல்லை, எங்கேயாச்சும் போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ முடிவு பண்ணுறாரு அண்ணா, டாக்டர் ஜானோட பேச்சு கேட்டு முடிவு பண்ணுறாரு, நான் போனேன் எங்கே தான் போவேன், இந்தியாவுக்கு தான் போவேன் அப்படின்னு. யார் முடிவு பண்ணிட்டா, வில்லியம் அண்ணா முடிவு பண்ணிட்டார், போகிறப்பா நான் இந்தியாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக ஒர்க் பண்ணுறாரு, எல்லா வேலையும் செய்கிறார், இழுத்து போட்டு காசு சேர்த்துறதுக்கு. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அண்ணனை பார்த்த ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, தம்பி இங்கே வாப்பா வில்லியம் அப்படி கூப்பிட்டார். வில்லியம் அண்ணன் குடு ஓடி போய் நிற்கிறார். தம்பி நான் உன்னோட மினிஸ்ட்ரியெல்லாம் பார்க்குறேன், நீ சூப்பராக ஊழியம் கவனிங்க, ஓகே, நீ ரொம்ப சூப்பராக மினிஸ்ட்ரி பண்ணுற, நீ சூப்பராக எல்லாமே பண்ணுற, நீ என்ன தெரியுமா பண்ண போகிற, நீ இனிமேல் ஷூ தைக்கவே வேண்டாம், நீ சம்பாதிக்கிற 1 மாதம் சம்பாதிக்கிற அந்த 12 ஷில்லிங்கும் நானே உனக்கு கொடுத்துட்றேன். நீ என்ன பண்ணு, கடவுளை பற்றி மட்டும் எல்லாத்துக்கும் சொல்லு, நானே உன்னோட தேவையெல்லாம் பார்த்துக்கிறேன், நீ என்ன பண்ணு கடவுளை பற்றி மட்டும் சொல்லுன்னு சொல்லி சொன்ன உடனே வில்லியம் அண்ணாக்கு செம்ம ஹாப்பி. ஐயோ நம்மளுடைய எல்லா தேவையும் இவரே பார்த்துக்கிறேன்ட்டாரு, நம்ம எப்படியாச்சும் என்ன பண்ண போகிறோம், இனிமேல் சீக்கிரம் கொஞ்ச நாள் எங்கே போயிட போகிறோம், இந்தியாவுக்கு போயிட போகிறோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு சந்தோஷம். இந்த விஷயம் டாக்டர் ஜான் வந்துட்டு போனதுக்கப்புறம் சர்ச்சில் ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட். எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, வில்லியம் நீ இந்தியாவுக்கு போயிடலாம்ப்பா, இந்தியாவுக்கு போயிடலாம், எப்படியாச்சும் போயிடலாம், டாக்டர் ஜானோடய போயிடலாம் அப்படின்னு. டாக்டர் ஜான் என்ன தெரியுமா சொன்னார், நான் இந்தியாவுக்கு போகிறேன், நான் ஒரு டாக்டர், ஆனால் என் கூட இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் வர முடியுமான்னு கேட்டாராம். உடனே வில்லியம் அண்ணாக்கு செம்ம ஜாலியாக இருந்தால் நீங்களாம் என்ன பண்ணுவீங்க, செம்ம ஜாலி, கை காலாம் நிற்கவே இல்லை. வில்லியம் அண்ணா ஐயோ டாக்டர் ஜான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நானே இந்தியாவுக்கு போகணுன்னு நினச்சேன், நீங்களே என்னை கூப்பிட்டுட்டீங்க, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது ஜான், நான் வரேன்னு ஒரே ஹாப்பி. மக்கள் எல்லோரும் பார்த்துருக்காங்கல்ல, இத்தனை நாளாக வில்லியம் அண்ணா சொல்லிட்டு இருந்த ஒரே விஷயம் என்ன, இந்த மாதிரி நாடுகளுக்கு போகணும், ஏசுப்பா பற்றி சொல்லணும்னு. இதை பார்த்த உடனே எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க, வில்லியம் தான் கரெக்டான ஆள் அப்படின்னு. சர்ச்சில் இருக்க எல்லாரும் சொல்லிட்டாங்க, வில்லியமை கூப்பிடுங்கப்பா, வில்லியமை நம்ம அமுச்சு விடுவோம், நாம் பார்த்துக்கலாம், நம்ம செலவெல்லாம் என்ன பண்ணலாம், நாங்கள் செலவெல்லாம் பார்த்துக்குறோன்னு சொல்லி சர்ச்சு மக்கள் எல்லாம் சேர்ந்து அமௌண்ட் போட்டு வில்லியம் அண்ணாவை எங்கே அனுப்ப போகிறாங்க, இந்தியாவுக்கு அனுப்ப போகிறாங்க. இப்போ என்ன ஆகுது, ஜான் அண்ணாவையும் வில்லியம் அண்ணாவையும் கூப்பிட்றாங்க. 2 பேர் எஞ்சுவாங்க பார்க்கலாம், ஜான் அண்ணா வில்லியம் 2 பேர் மட்டும் எஞ்சுவாங்க. வெயிட் பண்ணு வா 2 பேர் வா, சீக்கிரம் 3 பேர் வந்துட்டீங்க. ஜான் அண்ணா வாடா ஓகே முடிஞ்சுது. ஆமாம், ஜான் அண்ணாவையும் வில்லியம் அண்ணாவையும் கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, 2 பேர்த்து தலையிலே கை வச்சு ஜோம் பண்ணுறாங்க. என்ன பண்ண போகிறாங்க, இந்த 2 பேரும் இந்தியாவுக்கு போகிறாங்க, சூப்பராக என்ன பண்ண போகிறாங்க, ஊழியம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி அடுத்த நாட்டுக்கு போவாங்கன்னு சொல்லி அந்த காலத்தில் கப்பலில். இப்போ கப்பலெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, இந்த ட்ரிப் எப்படி இருக்கும், இந்தியா எப்படி இருக்கும், இது எதுவுமே தெரியாது உங்களுக்குலாம். ஆஃப்ரிக்கா எப்படி இருக்குன்னு தெரியுமா,
கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு தெரியும், ஏன்னா ஃபோனில் பார்த்துருப்போம். ஆனால் அப்போ ஃபோனும் கிடையாது. அப்போ எப்படி தெரிஞ்சிருக்கும்? இந்தியானா எங்கே இருக்குன்னு தெரியாது, அங்கே மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, என்ன பழக்க வழக்கம், என்ன சாப்பிடுவாங்க, எதுவுமே தெரியாது. இப்படிப்பட்ட ஊருக்கு எப்போ போகிறாங்க? ஃபஸ்ட்டு டைமாக வில்லியம் அண்ணாவும் டாக்டர் ஜானும் போகிறாங்க. சர்ச்சா என்ன பண்ண போகிறோம்? ஜோமனி அவங்க 2 பேர்த்தையும் அனுப்ப போகிறோம். ஓகேவா? அப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத அக்கா உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். இந்தியாவுக்கு போனாங்களா, இல்லை கப்பலில் பாதியிலே போயிட்டாங்களா, இல்லை இந்தியாவுக்கு போனதுக்கப்புறம் என்னென்ன ஷாக்கிங்கான விஷயங்களை நடந்துச்சாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணலாம் நாளைக்கு ரெடியாக இருப்பீங்களா? ஓகே. ஜான் அண்ணாவோட ஃப்ரெண்டு பேர் என்ன? டாக்டர் ஒருத்தர் சொல்கிறேனே, அவர் பேர் ஜான் அண்ணாவோட ஃப்ரெண்டு வில்லியம் அண்ணாவோட. ஓகே. எங்கே போகிறாங்க இப்போ வில்லியம் அண்ணாவும் ஜான் அண்ணாவும்? இந்தியா. தகப்பனே, ஆண்டவரே, இந்த 2ஆம் நாள் VBS நிகழ்காண செய்து கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே ஏசப்பா, இந்த 2வது நாள் VBSல கூட கர்த்தாவே ஏசப்பா நாங்கள் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு ஆக்ஷன் சாங் ஏசப்பா, வசனங்கள் பாட ஏசப்பா கர்த்தாவே, கதைகள் ஸ்கிட்டுகள் எல்லாவற்றையும் கர்த்தாவே பிள்ளைகளுடைய மனசில் பதியும்படியாக நீர் உதவி செய்யும்படியாக கேட்கிற சுவாமி. ஏசப்பா இன்னைக்கு கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தாவே அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அந்த ஹெவனுக்கு நாங்கள் இந்த பிள்ளைகள் அத்தனை பிள்ளைகளை ரீச் ஆக உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஏசப்பா வேதத்தை வாசிக்கவும், தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளவும், ஏசப்பா வேதத்தின் வழியில் நடக்கவும், ஏசப்பா ஜெபம் பண்ணவும், ஏசப்பா பிள்ளைகளுக்கு ஒரு ஏவுதலை கொடுத்துருங்க கர்த்தாவே. இதுக்கு உதாரணமாக இருக்கிற டீச்சர்ஸை ஏசப்பா, வாலண்டியர்ஸ் மற்றும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு எல்டர்ஸையும் தேவனாகிய கர்த்தரை ஆசீர்வதிங்க. விசேஷமாக அந்த க்ரீன் ஏசப்பா, எல்லோ, ரெட் அந்த 3 கலர்ஸ் பிரகாரமாக பிள்ளைகள் வேதம் வாசிக்கவும், ஏசப்பா தங்களை சுத்திகரித்து கொள்ளவும், ஏசப்பா தங்களை ப்ரேயர் பண்ணவும், ஏசப்பா உங்களை தேடவும், அதை எப்போவுமே ஹெவனுக்கு அது ஒன்று தான் வழி என்று புரிஞ்சு கொள்ளறதுக்கு இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்துருங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த 5 நாள் ஏசப்பா பிள்ளைகள் தொடர்ந்து வரணும். இன்னும் நிறைய பிள்ளைங்களை நீங்கள் கூட்டி வரணும் சுவாமி. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு கொடுத்த ஜூஸ் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சு கொடுத்தீங்க. இப்போ நாங்கள் லஞ்சுக்காக பிரிகிறோம் சுவாமி. இந்த தேவனாகிய கர்த்தர் நீர் ஏசப்பா பிள்ளைகள் சாப்பிட்ற சாப்பாடு ஆசீர்வதித்து கொடுங்க சுவாமி. ஆண்டவரே, பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமாக கடந்து சென்று ஏசப்பா நாளைக்கு மறுபடியும் இன்னும் நிறைய பிள்ளைகள் கடந்து வர உதவி செய்யுங்க சுவாமி. இதற்கு ஹெல்ப் பண்ணுற ஒவ்வொரு டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பிளஸ் பண்ணிடுங்க சுவாமி. எல்லாவற்றையும் இந்த கருத்தில் ஒப்படைக்கிறோம் இயேசுவின் மூலம் நல்ல பிதா.